மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் திலீபன் ஜெய்சங்கர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவின் இதயக்கனி, சத்துணவு தந்த சரித்திர நாயகர், ஏழை குடிசைக்கும் ஒரு விளக்கு திட்டம், பரம்பரை மணியக்காரர் முறையை ஒழித்து VAO பணியிடம் தோற்றுவித்து படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தந்தவர், உயர்கல்வித்துறையில் மறுமலர்ச்சி தந்து 1000 மலர்களின் வண்ணங்களாய் அற்புத திட்டங்களை தந்தவர், மங்கா புகழ் கொண்ட மன்னாதி மன்னன் பொன்மனச் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என தவ வாழ்வு வாழ்ந்து தரணி போற்றும் திட்டங்களை தாய் தமிழ்நாட்டிற்கு தந்த இந்தியாவின் இரும்பு பெண்மணி, சமூக நீதி காத்த வீராங்கனை, உலகமே வியக்கும் வண்ணம் அம்மா உணவகம் திட்டம், விசைத்தறிக்கு 750 யூனிட் இலவச மின்சாரம், பெண்களுக்கு 50% உள்ளாட்சியில் இடஒதுக்கீடு அம்மா கொடுத்தாங்க. மேலும் அன்னை தெரசாவே பாராட்டிய தொட்டில் குழந்தை திட்டம், மகளிர் காவல் நிலையம், பெண் கமாண்டோ படை என்று எண்ணற்ற திட்டங்களை மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திருக்காங்க. மாண்புமிகு அம்மா அவர்களை வணங்கி, அவர்கள் ஆட்சி காலத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் 110 கோடியில அறிவிச்சு தென்காசி மாவட்டம் கெட்டி முடிக்கப்பட்டு இன்னும் ஓபன் பண்ணாம இருக்கு. அதனால இந்த அரசு அது மாசு பொல்யூஷன் போர்டுல ஏதோ கிளியரன்ஸ் வாங்காதனால அது கலெக்டர் ஆபீஸ் ஓபன் பண்ணாம இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அது என்னன்னு ஆராய்ந்து அது கூடிய சீக்கிரம் அந்த கலெக்டர் ஆபீஸ் நீங்க ஓபன் பண்ணும். ஏன்னா பல காலமா ஒரு அரிசி குடோன்ல வச்சு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் நடைபெற்று இருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கு. அதனால மாண்புமிகு அமைச்சர் துறை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துறை அது. அதனால நம்ம டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆபீஸ் உடனே அங்க துறைக்கான வழிவகை செய்ய வேண்டும். மேலும் சங்கரங்கள் தொகுதியில் ஒரு முக்கியமான பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா நமது கோயில் இட பிரச்சனை. மாண்புமிகு முதலமைச்சர் சமீபத்தில் கரூர் போனாங்க. கரூர் போயிட்டு அங்க இருக்க கோயில் இடங்கள் அறிவிக்கப்பட்டதை அதுக்கான உண்மை தன்மை ஆரம்பிச்சு அந்த இனாம் ஒழிப்பு அப்படி அதெல்லாம் பார்த்து அதை விடுவிச்சு கொடுத்தாங்க. கரூர்ல என்ன பிரச்சனை இருக்கோ அதே தான் 100க்கு 100 சங்கரங்கோயிலும் இருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் சங்கரங்கோயில் கோயில் நில பிரச்சனையை தனி கவனம் செலுத்தி கோர்ட் ஆர்டரே இருக்கு, அது கோயில் இடம் கிடையாது. ஏன்னா கோயில் நிர்வாகத்திடம் எந்த ஒரு முறையான எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே கிடையாது. மக்கள் அவங்க பல ஆண்டு காலமாக வச்சிருக்கிற வருவாய்த்துறை எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்கு. ஆனா கோயில் நிர்வாகத்தில் எந்த ஒரு டாக்குமெண்ட்டுமே கிடையாது. கோர்ட் ஆர்டர் வச்சிருக்காங்க. அதோட மதிப்பெண் நம்ம சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல 0 கைட்லைன் பண்ணிட்டாங்க. அதனால மக்கள் ஒரு சின்ன சின்ன கஷ்டங்களுக்கு அவங்க அடமான வைக்கவோ எதுவுமே பண்ண முடியாத சூழல் இருக்கு. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தி இதை செஞ்சு தரணும். மக்கள் எல்லாம் என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, கரூர்ல போய் அறிவிச்சாரு, ஒருவேளை இடைத்தேர்தலுக்காக அறிவிச்சாரா அப்படின்னு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்கிறாங்க. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் அவர்களும் இதை கூடுதல் கவனம் செலுத்தி எங்களுக்கும் அந்த வாய்ப்பை தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு இந்திய அமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, கரூரை பொறுத்த வரைக்கும் ஏறத்தாழ 40 நாட்களுக்கும் மேலாக அங்கு இந்த நிலத்தின் சார்பாக போராடக்கூடிய மக்கள் நம்மை தொடர்ந்து சந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த மக்களுடைய அனைத்து அடிப்படை டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு நம்ம ஒரு குழுவையும் அமைச்சோம். அந்த குழுவின் மூலமாக கம்ப்ளீட் ரெவென்யூ டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து கோயில் தரப்பு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அதற்கான முடிவை நம்ம எடுக்கப்பட்டது. அதே போல இப்பொழுது அது தொடர்பான நீதிமன்ற வழக்குகளும் இருக்கிறது. ஒன்ஸ் அந்த நீதிமன்ற வழக்குகள் எப்படி போகுது, என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு மாவட்ட வாரியாக இது போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத அதிகாரிகளோடு முடிவு செய்து ஆய்வு செய்து அது பரிசீலனை எடுத்துக்கொள்ளப்படும். நன்றி. மாண்புமிகு அமைச்சர் மாவட்ட வாரியா அதை கண்டிப்பா பண்ணி தரேன். அப்படி பண்ணும்போது தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில அதுக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்க அதை பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்த பிரச்சனையா தொகுதியில மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, கலெக்டர் ஆபீஸ் பில்டிங் 120 கோடி கொடுத்து கட்டியிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் பில்டிங் கட்டும் போது என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ்ன்றது கம்பல்சரி. அதை வாங்காம கட்டினால்தான் இவ்வளவு பெரிய இது. நான் அந்த பில்டிங்கை போய் பொறுப்பு அமைச்சர்ன்ற பேர்ல போய் ஆய்வு பண்ணேன். இது ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு. இப்போ அது கோர்ட் கேஸ்ல இருந்தது. கோர்ட் கேஸ் இப்போ ஜட்மெண்ட் வந்துருச்சு. அடுத்து என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ்க்காக நாங்கள் எங்க துறை சார்ந்த அதிகாரியோட ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். அது என்னன்னு ஆய்வு செஞ்சு அதையும் சீரமைச்சு கண்டிப்பா அது திறக்கப்படும் அந்த வாயில கூடிக்கிறேன். நன்றி. மாண்பு உறுப்பினர். மேலும் சங்கரங்கத்தில் இன்னொரு முக்கியமான பிரச்சனை நெசவாளர் பிரச்சனை. அந்த நெசவாளர் இப்ப சமீபத்தில் சாயப்பட்டறைகள் மூடப்பட்டுள்ளது. அந்த நெசவாளர் அடுத்த கட்டமா அவங்க இந்த இடிபி பிளான் போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இண்டிவிஜுவல் இடிபி பிளான் போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அதனால நம்ம ஜவுளித்துறை அமைச்சருக்கு இந்த இடத்துல
நான் ஜவுளித்துறை அமைச்சர் தான் கேட்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் அந்த மாவட்டத்துக்கு ஜூன் 8 போல நான் வந்து ஒரு ஆய்வுக்காக போயிருந்த போது 22 சாயப்பட்ட ஆலைகள் அந்த தென்காசி மாவட்டத்தில் இருக்கு. எந்த விதமான பேசிக் அப்ரூவலே இல்லை. அதுல அவர் வந்து மருத்துவர், நானும் மருத்துவர். அதனால அவர் அதுல சாயப்பட்டனால வர தண்ணீர் பாத்தீங்கன்னா கேன்சர் உண்டாக்கக்கூடிய இது இருக்கு. அந்த டெய்லி பாத்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாரு, நல்ல நீர்வளம் உள்ள மாவட்டம், ஆனா வந்து குடிநீர் பஞ்சம் இருக்குன்னு சொன்னாரு. டெய்லி சாயப்பட்டறைகள் வந்து 3 லட்சம் லிட்டர் குடிநீரை நம்மளுக்கு பேசிக் அப்ரூவல் இல்லாம டெய்லி வந்து கழிவு நீர் ஆக்கி விடுறாங்க. அப்ப அதுக்கு யார் பொறுப்பு உங்களுக்கு? அதனால நிறைய வந்து ஒரு குளங்கள்ல நிறைய நீர் தேக்கம் ஏற்பட்டு பெரிய பிரச்சனையா இருந்து நம்ம வந்து 22 சாயப்பட்டறைகள் மூடி இருக்கோம். அவங்கள வந்து முறையா வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்கோம். அப்ளை பண்ண செய்யப்பட்டு அதே மாதிரி வந்து ஹேண்ட்லூம் மினிஸ்ட்ரி சார்பா வந்து ஒரு ETP இருக்கு. அதுல 100 kg கெப்பாசிட்டி தான் இருக்கு. அதை வந்து ஆய்வு செஞ்சு நம்ம வந்து 300 kg கெப்பாசிட்டியா ஆக்குறதுக்கு அவங்க ரினியூவல் பண்ணிருக்காங்க டிபார்ட்மெண்ட் சார்பா. அதையும் திறந்து முறையா அவங்க அனுமதி பெற்று சட்டத்துக்கு உட்பட்டு அவங்க திறந்தாங்கன்னா கண்டிப்பாக நெசவாளுக்கு ஏதுவாக இந்த சாயப்பட்டைகளை முறையா வந்து ETP பண்ணாங்கன்னா கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு இது வரும். மற்றபடி அவங்க வந்து நெசவாளுக்கு எதிரான அரசு மாதிரி கொண்டு போறாங்க, அப்படி கிடையாது. மக்கள் அங்கே 3 லட்சம் அந்த தொகுதியில தெரியும், ஒரு 2-3 லட்சம் மக்கள் வாழ்றாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் பாதிப்புக்கூடிய வகையில அந்த சாய கழிவுகள் இருக்கு. அதனால அதை முறைப்படுத்தி கண்டிப்பா ஓபன் பண்ணி அவங்க நெசவாளுக்கு எதுவாக எல்லாம் செய்து தரப்படணும்னு இந்த வாயில கேட்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சுருக்கமா முடிக்கலாம் நீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் அமைச்சரோட நடவடிக்கை எதுவும் சொல்லல. ஜவுளித்துறை அமைச்சர் வந்துட்டு ஒரு சின்ன கோரிக்கை வைக்கிறேன். தனி இண்டிவிஜுவல் ETP பிளான் போறதுக்கு 25% மானியம் தரீங்க. அது 50% மானியம் தந்தீங்கன்னா அங்க இருக்கிற எல்லாமே சிறு குறு நெசவாளர்கள், பெரிய 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 பிளான்ட் வச்சு நெசவாளர்களே சிறு குறு நெசவாளர்கள், அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் குறுகில ஒன்றியத்தில் வந்து தானிய கிடங்கு வேணும். திருவேங்கடம் மற்றும் குறுகில ஒன்றியத்தில் ரெண்டுத்துல ஏதாவது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்க CSR ஃபண்ட் மூலமா 50% ரெடி பண்ணிட்டோம். மீதி உள்ள 50% கூட அந்த சாயப்பட்டறை உள்ள ஓனர் வந்து தயாரா இல்ல அவங்க போடுறதுக்கு. முழுமையா வந்து கவர்மெண்டே பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எப்படி முடியும்? அதனால வந்து நாங்க எங்க சைடுல 50% தரதுக்கு ரெடியா இருக்கோம். அவங்க சைடுல ரெடியா இருந்தாங்கன்னா கண்டிப்பா CETP போட்டு தரப்படும். மாண்புமிகு உறுப்பினர் நன்றி. திருவேங்கடம் இல்லைன்னா குருவிகுளம் வந்து மருத்துவ PHC இருக்கு. அதை வந்து திருவேங்கடம் தனி தாலுகா எடப்பாடி பிரிச்சு கொடுத்திருக்காரு. அதனால அங்க ஒரு தாலுகா மருத்துவமனை அமைத்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் திருவேங்கடத்துல ஃபயர் ஸ்டேஷன் நன்றி சொல்லி ஐயா, நானும் சப்ஜெக்டுக்கே வரல. திருவேங்கடத்துல 5 ஆண்டுக்கான திட்டத்தை இங்கே நிறைவேற்றிருவீங்க போல இருக்கு. இப்பவே கன்னி பேச்சுங்க, கன்னி பேச்சு. திருவேங்கடத்துல வந்து சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ், மேலநிலை ஒன்றியம் குறுக்கல்பட்டியில வந்து குறுக்கல்பட்டி, சேர்ந்தமரம் மற்றும் மானூர் ஒன்றியத்தில் வந்து வண்டி கொண்டல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லாம் வந்து தரம் உயர்த்தி 24 மணி நேரமும் செயல்படுத்த வேண்டும். சங்கரங்கோயில் கழுகுமலை வழி மருதங்கிணறு கொக்குகுளம் பழங்கோட்டை வழியாக போறதுக்கு ஒரு பஸ் ரூட் ஒன்று வேணும். மேலும் சங்கரங்கோயில் மேலநிலை ஒன்றியம் குறுக்கல்பட்டியில் சிப்காட் அறிவிச்சு அந்த எந்த ஒரு பணிகளும் நடைபெறாம கிடப்பில் கிடக்கு. மேலும் சங்கரங்கோயில் ஒன்றியத்தில் புளியம்பட்டி அவுட்டர் ரிங் ரோடு வந்து வேலை நடந்துட்டு இருக்கு. எந்த ஒரு நீர்நிலைகளும் பாதிக்காத வண்ணம் அந்த மக்களுக்கு உரிய இழப்பீடு தரமுடி கேட்டுக்கொள்கிறேன். சங்கரங்கோயில் டு ராஜபாளையம், சங்கரங்கோயில் டு புளியங்குடி ரயில்வே மேம்பாலத்தை வந்து உடனே அதுக்கு ஒரு அவசர நிலை, ஏன்னா எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் அதான் மெயின் ரோடு, அதுக்கு வந்து ஒரு ரயில்வே பிரிட்ஜ் ஒன்று கட்டித்தரப்படி கேட்டுக்கிறேன். குறுகிலம் சங்கரங்கோயிலும் மேலநீரும் மாணவர் ஒன்றியங்கள் பின்தங்கி உள்ளது. அதனால கூடுதல் சிறப்பு நிதி ஒதுக்கணும் கேட்டுக்கிறேன். மேலும் தொகுதி பற்றிய ஒரு 10 பக்கம் இருக்கு, நான் பார்த்துட்டேன். நீதி இருக்கிறதா நீங்க என்ன பண்றீங்கன்னா, என் தொகுதி பற்றிய பிரச்சனைகளை அவை குறிப்பில் நீங்க ஏற்றுக்கொள்ள எங்ககிட்ட கொடுத்துருங்க, அவை குறிப்பிட ஏற்றிடுறோம். நன்றி நன்றி சொல்லுங்க. நன்றி. பேசல சப்ஜெக்ட் எல்லாருக்கும் கொடுத்தீங்க 18 நிமிஷம், 10 நிமிஷம் கொடுத்தாங்க. இல்ல இல்ல சங்கரங்கோயில் நகராட்சி வந்து தரம் உயர்த்தணும்னு கேட்டுக்கிறேன். மேலும் இப்ப வந்து நம்ம நிதிநிலை அறிக்கையும் வேளாண் பட்ஜெட் மாதிரியும் நம்ம பேசணும்னு பார்த்தா, இந்த நிதிநிலை அறிக்கை வேளாண் பட்ஜெட் எல்லாமே மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அரசால கொண்டு வரப்பட்ட அனைத்து திட்டங்களையும் தான் மீண்டும் அதை பேர் மாற்றி கொண்டு வந்திருக்கீங்க. தாலிக்கு தங்கம் திட்டம், அதை வந்து அண்ணன் சீர் திட்டம் சொல்லியிருக்கீங்க. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் வந்து தாலிக்கு தங்கம் திட்டத்தில் வந்து வெறும் தங்கத்தை கொடுத்தோம் அப்படின்ற மட்டும் இல்லாம பட்டதாரி பெண்களுக்கு 50,000 ரூபாய் ரொக்க பணமும், பட்டம் படிக்காத பெண்களுக்கு 25,000 ரொக்க பணமும் கொடுத்தாங்க. அதே மாதிரி அது வந்து பெண்கள் வந்து கல்லூரி படிக்கிறதுக்கு ஒரு ஊக்கத்தை படித்தலமா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த அரசாங்கம் வந்து இந்த திட்டத்தில் வந்து இதே மாதிரி ரொக்கம் பட்டதாரி பெண்களுக்கு 50,000 இல்ல பட்டம் படிக்காத பெண்களுக்கு 25,000 இது போல ரொக்க பணத்தையும் அறிவிப்பாங்களான்றத தெரிவிச்சுக்கிறேன். மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லும் போது இது அம்மாவோட ஆட்சி தான் அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவோட ஆட்சி தான் நீங்க சொல்லும் போது ஏன் இந்த திட்டத்தை அம்மா பேர்லயே வழங்கிடக்கூடாது? ஏன்னா இதெல்லாம் சிறப்பான திட்டம், அதனால அம்மாவோட ஆட்சி தான் ரொம்ப சந்தோஷமா சொன்ன பொதுப்பணித்துறை அமைச்சர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான், இது அம்மாவோட பேர்லயே அறிவிச்சிடலாம்ல அப்படின்றதான் இது. மேலும் தங்கமோதம் தாய்மாமன் தங்கமோதம் திட்டம் கேட்டிருக்கீங்க. தாய்மாமன் தங்கமோதம் திட்டமும் ஒரு அம்மாவோட பரிசு, அந்த
தாய் 16 வகையான பலவகை பெற்றத்தில் சேர்த்து ஒரு மோதிரம் கொடுக்குறீங்க. வாழ்த்துக்கள். மேலும் அம்மா கொண்டு வந்த பசுமை வீடு திட்டங்களை பத்தி சொல்லியிருக்கீங்க. இந்த அம்மா இதுல வந்து 3.10 லட்சத்துல இருந்து 5 லட்சமா உயர்த்திருக்கீங்க, வரவேற்கிறோம். ஆனா இதுக்கும் வெற்றி வீடு கட்டும் திட்டம்னு சொல்லியிருக்கீங்க.